ஹாய் விவர்ஸ், வாங்க சாப்பிடலாம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு போட்டு தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். மூக்கல்ல காரக்குழம்பு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன். வாங்க இன்றைக்கி நம்ம அந்த சமையலை பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதனால் கடை தயிர் போட்டுக்க மாட்டேன். அரைச்சி விட்ட ரசம், மூக்கல்ல போட்டு காரக்குழம்பு பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மூக்கல்ல வேக வச்சுக்குங்க. அந்த வேக வச்ச தண்ணியில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. நல்லா குழம்பு நல்லா கொதித்து மிளகா வெடிப்பு அடங்கிடும். அடங்கின பிறகு தேங்காய், வெங்காயம் நல்லா நிறைய போடுங்க. போட்டு தேங்காயும் வெங்காயமும் அரைச்சி புளி மூணுத்தையும் ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசனை வெங்காயத்தோட பச்சை வாசனை போக கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, ஜீரகம் பொரியட்டோம்னு வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா சுருளை வதக்கி இதில் கொட்டுங்க. கொட்டிட்டு இந்த அரைக்கும்போது பூண்டு பல் 2 தேங்காயில் சேர்த்துக்குங்க. இது மூணுத்தையும் அரைச்சி ஊற்றிங்க. வெங்காயம் மட்டும் நிறைய இருக்கணும், தேங்காயும் வெங்காயமும் நிறைய இருக்கணும். அரைச்சி ஊற்றி இது மாதிரி வச்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் குடியிருந்தவங்க தெற்குத்தியார் இந்த மாதிரி குழம்பு வைப்பாங்க. அவங்க மீன் குழம்புக்கு இப்படி வைப்பாங்க. நாங்கள் சைவம் இல்லையா, ஆகையினால நான் காரக்குழம்புக்கெல்லாம் இப்படி ட்ரை பண்ணுவேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கும்போது இது போல் ட்ரை பண்ணுவேன். தக்காளிலாம் அரைச்சி ஊற்றக்கூடாது. வெறும் வெங்காயம், தேங்காய், பூண்டு இது 3 தான் அரைச்சி ஊற்றி சுருளை இறக்கணும். அதிகமான புளிப்பு இருக்காது. நல்ல சிறுங்காரமாக இருக்கும். ஆனால் சாப்பிட்ட பிறகு நல்ல காரமாக இருக்கும். அது மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொன்னாங்கண்ணி கீரை பொரியல், பொன்னாங்கண்ணி கீரையை பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. எண்ணெய், கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாவை விதையை ஊற்றிட்டு போடுங்க. எல்லாம் பொரிஞ்சு செவந்து வரட்டோன்னு கீரையை தண்ணியிலேருந்து அலசி போட்டு கைவிடாமல் நல்லா சுருங்கி அப்படிமா நல்லா கிளறி வேக வைங்க. வெந்த பிறகு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. கீரையை போடும்போது வெந்த பிறகு பருப்பு வேக வச்சது அதில் தேங்காய் துருவி போட்டு பூண்டு நசுக்கி போட்டு நல்லா ஒத்துமையாக ஆகிற வரையும் கலரி இறக்குங்க. சாத்தில் போட்டு பிடிச்சி சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ, இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.